Welcome to our Welltech Tamil YouTube channel. Welltech Tamil YouTube channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பவர் டைரக்டர் என்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பயன்படுத்தி பல இமேஜ்களை டைம்லைனில் கொண்டு வந்து நமக்கு பிடிச்ச ஆடியோ அல்லது மியூசிக்கை டைம்லைனுக்கு கொண்டு வந்து ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணலாம்ட்டு ஒரு டுட்டோரியல் போட்டிருந்தேன். அந்த டுட்டோரியல் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பவர் டைரக்டர் என்ற அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஒரு டுட்டோரியல், இது என்ன டுட்டோரியல் அப்படின்றத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் வேல்டெக் தமிழ். ஆல்ரெடி ஒரு டுட்டோரியல் போட்டிருந்தேன். பவர் டைரக்டர் என்ற அப்ளிகேஷனை பயன்படுத்தி 2-3 இமேஜ்களை செட் பண்ணி பவர் டைரக்டர் என்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பல பிக்சர்களை டைம்லைனுக்கு கொண்டு வந்து அந்த பிக்சர்ஸ்க்கு எல்லாமே நம்ம மியூசிக்கை எப்படி ஆட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் சாங்ஸ் ஆட் பண்ணி எப்படி MP4 மாற்றுறது என்பதை பற்றி பார்த்தோம். இந்த டுட்டோரியலில் ரொம்பவே ஸ்பெஷலான டுட்டோரியல். இது என்ன டுட்டோரியல் என்பதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது பவர் டைரக்டர் என்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். பவர் டைரக்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண பிறகு டிஸ்பிளே லேண்ட்ஸ்கேப்புக்கு மாறிடும். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து நியூ ப்ராஜெக்ட் வரேன். 0351 project 02-0047 0049 0020 project 02-12. இப்போ 00 4 டைம் சொல்லிச்சுல, அது வந்து 4 ப்ராஜெக்ட் சேவ் ஆகிருக்கு. அடுத்த ரைட் சைட் tutorials AID produce create new ப்ரொடியூஸ் கிரியேட் நியூன்னு வருதுல்ல, இதுதான் நியூ ப்ராஜெக்ட். இதில் டபுள் டேப் கொடுக்குறேன். டபுள் டேப் கொடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணால் ப்ராஜெக்டோட நேம் இருக்கும். டபுள் டேப் கொடுத்து நீங்கள் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நேம் நம்ம வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் டபுள் டேப் கொடுக்குறேன். டபுள் டேப் கொடுத்த பிறகு கீபோர்டு ஆன் ஆகிடும். இதில் டபுள் டுட்டோரியல் போடுறேன். டபுள் டுட்டோரியல் கொடுத்துட்டு ஒரு முறை பேக் கொடுத்தேன் அப்படின்னா கீபோர்டு எக்ஸிட் ஆகிடும். இப்போது லெஃப்ட் ஸ்வைப் பண்ணி ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட நேம் சொல்லும். project name double tutorial edit box ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து ஓகேவா டபுள் டேப் கொடுக்குறேன். checked 16:9 not checked 9:16 radio button AID modify cancel 8 modify okay ஓகே கொடுத்துட்டேன். அந்த ப்ராஜெக்ட் நேமில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது தான். இப்போது ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். selected AID library video button AID library photo button AID library audio button AID லைப்ரரி ஆடியோ பட்டன் இருக்குல்ல, இதில் நான் டபுள் டேப் கொடுக்குறேன். இப்போது ஒரு மியூசிக் ஆட் பண்ண போகிறேன், அதனால தான் நான் டபுள் டேப் கொடுக்குறேன். இப்போ ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். AID library close and play button unlabeled button get sound clips Google Drive AC. இது மாதிரி ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மியூசிக் எந்தெந்த ஃபோல்டர்லாம் இருக்குமோ அந்த ஃபோல்டரை ஃபில்டர் பண்ணி இங்கே காமிக்கும். நீங்கள் ஒரு மியூசிக்கை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் 001ன்னு கொடுத்துக்கலாம், அல்லது ஏவில் ஆரம்பிக்கிற மாதிரி ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. AAA இது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டில் காமிக்கும். இதில் இந்த ஃபோல்டர் நேம்னா சொல்லுது இல்லை, இந்த இடத்துல பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் போகணுன்னா 2 ஃபிங்கரை வச்சு லெஃப்ட் பக்கமாக இழுத்துட்டு வருவீங்கல்ல, அது மாதிரி தள்ளினா தான் ஹைட்டில் இருக்கிற, அதாவது லாஸ்ட்டில் இருக்கிற ஃபோல்டர்லாம் முன்னாடி வரும். அதனால் நான் ஏசி என்ற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் தான் மியூசிக் வச்சுருக்கேன். ஏசி சொல்லிடுச்சு. டபுள் டேப் கொடுக்குறேன். Kids Tamil song Tamil right.wav unknown 005 in list 18 items. இந்த ஏசி ஃபோல்டரை ஓப்பன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு மியூசிக் என்னவோ அதை நேம் சொல்லிச்சு. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். எனக்கு தேவையான மியூசிக் நேம் வாய்ஸ் ஓவர். அது வரையில் நான் ரைட் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வரேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா அன்லேபிள் பட்டன் டிசபிள் சொல்லும். அடுத்தது ப்ளே பட்டன். AID library play இந்த ப்ளேவை டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆகும். என்ன மியூசிக்னு தெரிஞ்சுக்கலாம். திரும்ப டபுள் டேப் கொடுத்தனா பாஸ் ஆகிடும். இந்த ப்ளேவுக்கு முன்னாடி டிசபிள் பட்டன் சொல்லிச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ஸ் ஓவர் என்ற ஃபைலை ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து தேடுறேன். வேகமாக ரைட் ஸ்வைப் பண்ணுறேன், அதனால தான் கக்கன்னு. எனக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் என்ற ஆடியோ ஃபைலில் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல நான் டபுள் டேப் கொடுக்குறேன். டபுள் டேப் கொடுத்த பிறகு இந்த ஆடியோ செக் ஆகிடும். அடுத்த ரைட் ஸ்வைப் selected unlabeled button ஒரு பாட்டுக்கு அடுத்தது
அன்லேபிள் பட்டன் டிசபிள் வந்தது. இப்போ செலக்டட் அன்லேபிள் பட்டன் வந்துருச்சு. இந்த பட்டனுக்கு அடுத்து தான் ப்ளே இருக்கும். அன்லேபிள் பட்டன் டிசபிள் முன்னாடி சொல்லிச்சு. இந்த ஆடியோ ஃபைலை டபுள் டேப் கொடுத்து செலக்ட் பண்ண பிறகு ரைட் ஸ்வைப் பண்ணால் செலக்ட் பட்டன் சொல்லுது. அடுத்த ரைட் ஸ்வைப்பில் ப்ளே பட்டன், அது எனக்கு நான் ப்ளே பண்ண வேண்டியதில்லை. இந்த செலக்டட்னு சொல்லிச்சுல்ல, இந்த இடத்துல நான் டபுள் டேப் கொடுக்குறேன். டபுள் டேப் கொடுத்த பிறகு அந்த ஆடியோ இந்த டைம் லைனில் வந்து உட்காந்துரும். இப்போ ஒரு முறை பேக் கொடுத்தேன் அப்படின்னா வீடியோ, இமேஜ், ஆடியோ என்ற 3 ஆப்ஷன் வந்ததில்ல, அந்த இடம் வரும். இன்னொரு பேக் இந்த டைம் லைனில் வீடியோனா எடிட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு வந்துருச்சு. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். AID help back. Return you can produce the video on the home page. AID help media. AID help layer. எல்லாமே ஹெல்ப் லேயர், ஹெல்ப் மீடியா இது மாதிரி சொல்லுது. இந்த இடத்துல ஹெல்ப் சொல்லிட்டு அந்த லேயர் நேம் இதெல்லாம் சொல்லிச்சு அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல டபுள் டேப் கொடுங்க. திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணுவாங்க. Produce video. Tap to access more functions such as mixing, project properties. இதுவும் ஹெல்ப் தான். இப்போ டபுள் டேப் கொடுக்குறேன். இப்போ இந்த டைம் லைனில் எடிட்டுக்கு வந்த பிறகு 2 முறை டபுள் டேப் கொடுக்கணும். ஹெல்ப்னு சொல்லுதான்னு பார்த்துட்டு இப்போ ரைட் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா இந்த பவர் டைரக்டர் என்ற அப்ளிகேஷனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். AID timeline back button. AID timeline video photo audio button. முன்னாடியே நீங்கள் ஆடியோ, வீடியோ, இமேஜ் செட் பண்ணல அப்படின்னா இங்கே சொல்லிச்சு பாருங்கள், ஆடியோ, வீடியோ, இமேஜ் பட்டன் சொல்லிச்சுல, இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த 3 ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணாலும், வீடியோ செலக்ட் பண்ணாலும், இமேஜ் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ரைட் ஸ்வைப். AID timeline layer button. லேயர் பட்டன். AID timeline effects button. எஃபெக்ட் பட்டன். Double. AID timeline save button. சேவ் பட்டன். AID timeline setting button. செட்டிங்ஸ் பட்டன். AID timeline undo button. அண்டு பட்டன். AID timeline play button. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தோம்ல, இங்கே ப்ளேன்னு வருது. இங்கே டபுள் டேப் கொடுக்குறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் தூத்துக்குடி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக பேக் போயிட்டு திரும்பவும் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கோம்ல, டபுள் டியூட்டோரியல், அந்த அப்ளிகேஷனை, அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி அதில் லைப்ரரி இமேஜ் இருக்குல்ல, அதில் போயிட்டு ஒவ்வொரு ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்துடும். இப்போது உங்களுக்கு இமேஜே தேவையில்லை, இந்த MP3 ஃபைலை எப்படி நீங்கள் MP4 மாற்ற போகிறீங்க அப்படின்றதான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போது இது ரொம்பவே ஈஸியானது. இப்போது நம்ம இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஒரு MP3 அல்லது வேவ் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இந்த கார்த்திகாவோட ஆடியோவை செலக்ட் பண்ணி டபுள் டேப் கொடுத்த பிறகு டைம் லைனில் வந்துச்சு. இப்போது ஃபோட்டோ கொடுக்குறோன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கணும் நான் சொன்ன மெத்தடில். அப்படி இல்லை எனக்கு ஃபோட்டோவே தேவையில்லை அப்படின்னா, பிளாங்காக இருந்தால் போதும் அப்படின்னா ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. AID timeline video photo audio button. AID timeline layer button. AID timeline effects button. AID timeline save button. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்களா, சேவ்னு இருந்தது பாருங்க, இதில் டபுள் டேப். இப்போ ரைட் ஸ்வைப். AID setting save. Double tap to activate. செட்டிங் சேவ்னு இருக்கு பாருங்க, இதில் டபுள் டேப் கொடுத்தா இது சேவ் ஆகும். அடுத்த ரைட் ஸ்வைப். AID setting produce. AID செட்டிங்ஸ் ப்ரொடியூஸ் இருக்குல்ல, இது வந்து ப்ரொடியூஸ் வீடியோ, இதில் டபுள் டேப் கொடுக்குறேன். Power director. Power director. அடுத்து ப்ரொடியூஸ் வீடியோ என்ற பேஜுக்கு வந்துடும். ரைட் ஸ்வைப். AID produce back button. Produce video. Save to gallery or SD card. இங்கேருந்து நீங்கள் யூடியூப்பில் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத முன்னாடி டுட்டோரியலில் ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்றதை சொல்லியிருக்கேன். அந்த டுட்டோரியல் வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த டுட்டோரியலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சேவ் டு கேலரி ஆர் SD கார்டு இருக்குல்ல, இது சொன்ன பிறகு டபுள் டேப் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா Double tutorial. Select video resolution. Not checked. Full HD. Checked. HD. Red. Not checked. SD. Radio button. டபுள் டுட்டோரியல்ன்ட்டு இந்த வீடியோ ப்ராஜெக்ட் நேம் சொல்லிச்சு. அடுத்தது ரெசல்யூஷன் HD, ஃபுல் HD வேணுமா, HD வேணுமா, இல்லை SD வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுது. இப்போ நான் SD வேணும், இதில் HD தான் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் SD வேணும், அதனால் SD சொன்ன பிறகு டபுள் டேப் செக் ஆகிடும். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ப்ரொடியூஸ்னு இருக்கும். ப்ரொடியூஸில் டபுள் டேப் கொடுக்குறேன். அப்கிரேட் ஃபுல் வெர்ஷன் இது மாதிரினா சொல்லுவோம், ஒரு முறை பேக் கொடுத்துக்கோங்க. விளம்பரம் அப்டேட் பண்ணுங்க இது மாதிரி சொல்லிச்சு அப்படின்னா ஒரு முறை பேக் கொடுத்துட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா வீடியோ என்ன ஃபார்மேட்ன்றதை சொல்லிச்சு, அதோட நேம் சொல்லிச்சு. ரைட் ஸ்வைப் 4% சொல்லுது. திரும்ப லெஃப்ட் ரைட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது பர்சன்டேஜ் ஏற சொல்லிக்கிட்டே இருக்கும். சொல்லி முடிச்ச பிறகு இந்த பர்சன்டேஜ் எல்லாம் முடிச்ச பிறகு ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். இப்போ கேன்சல் சொல்லுது. இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் MP3லேருந்து MP4 மாறிக்கிட்டு இருக்கு. மாறி முடிச்ச பிறகு கேன்சல் வந்து டிசபிள் ஆகிடும். அடுத்த ரைட் ஸ்வைப்.
ஓகே சொல்லுது இல்லை, இது டிசேபிள் சொல்லுது. AID project properties play now disabled. ப்ளே நவ் என்ற ஆப்ஷனும் டிசேபிள் வருது. இது எல்லாமே லோட் ஆகிட்டு இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஃபினிஷ் ஆன பிறகு ஓகேவும் ப்ளே பட்டனும் ஆக்டிவேட்டில் ஆகிடும், கேன்சல் வந்து டிசேபிள் ஆகிடும். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா ரைட் ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பர்சன்டேஜ் சொல்லும். 92% complete. இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்னா சொல்லாது. அப்பப்போ ரைட் ஸ்வைப் லெஃப்ட் ஸ்வைப் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கன்வெர்ட் ஆகுது இல்லை, அந்த இடத்துல கர்சர் வரும்போது அது அங்கே என்ன வருதோ அதை சொல்லும். இப்போ திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். AID project properties cancel disabled. நான் சொன்ன மாதிரி கேன்சல் டிசேபிள் ஆகிடுச்சு. AID project properties okay. AID project properties play now. ஓகேவும் ப்ளே நவும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். AID project properties okay. அவ்வளவுதான், ஒரு MP3 ஃபைல் MP4ஆக மாறிடுச்சு. இதுக்கு எந்த ஒரு இமேஜும் நான் செட் பண்ணலை. நீங்கள் இமேஜ் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் 5 செகண்டுக்கு உரிய இடத்த பிடிக்கும். செட்டிங்ஸில் போயிட்டு இந்த 5 செகண்டை 10 செகண்டாக மாற்றலாம் மேக்ஸிமம். அவ்வளவுதான். உங்கள் ஆடியோ லென்த்து எவ்வளவு சைஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி 5 செகண்டை கணக்கு பண்ணி எத்தனை இமேஜை சேர்க்கணும் அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணி இமேஜை சேர்த்துக்கலாம். ஒரே இமேஜை கண்டினியூவாக ஒரு 5 நிமிஷம் ஃபைல் அப்படின்னா 5 செகண்டை கணக்கு பண்ணி அதை தானே சேர்த்துக்கிட்டே வரணும். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைனா நீங்கள் இமேஜே சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் டேரெக்டாக MP3 MP4 இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி மாற்றிடலாம். ஸ்க்ரீன் வந்து பிளாக்காக தான் வரும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்கிட்ட MP3 ஃபைலாக தான் இருக்குது, அதை MP4 ஃபைலாக மாற்ற முடியலையே என்பதன் மாதிரி வருத்தப்பட்டு இருந்தாங்க. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்கள் MP3 எந்த ஒரு இமேஜும் இல்லாமல் MP4ஆக மாற்றிக்கலாம் என்பதை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் என்ற விருப்பம் கொண்டவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறவங்க இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி MP3 ஃபைலை MP4 ஃபைலாக மாற்றி நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கு MP4 ஃபைலை அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த டுட்டோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்டெக் தமிழ்.